ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் எடுத்த உடனே மொத்த பேர் சேர்ந்து மேலே வந்துட்டாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? எல்லாம் மொட்டை மாடி வந்துட்டாங்க. மொட்டை மாடி வந்துட்டு சரவணன் கல்யாணத்தை பற்றியே பேசுகிறாங்க. சரவணனுக்கு ஒரு பக்கத்து ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளால தான் நம்ம தம்பிங்கெல்லாம் இப்படி நிம்மதி இல்லாமல் சுற்றுறாங்க, எல்லாருமே நம்ம கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம செந்தில் ஒரு படி மேலே போய் 41 நாள் வரதாங்கிறத சொன்னோன்னே அச்சோ அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சு நம்ம சரவணுக்கு. சரி படுங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கதிர் எதுக்கு மேலே வந்தாருன்னு பார்த்தா, நம்ம ராஜு கூட சண்டை போடுறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேப்பா, கொஞ்சமாவது ரொமான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கதிரும் ராஜு எதுக்குப்பா சண்டை போட்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஃபோனை மாற்றி வச்சுக்கிட்டு நைட்டில் கத்திட்டு இருக்காங்க. அடப்பாவிகளா, இது என்னையா அது, ஒரே ரூம்குள்ளேருந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பயங்கரமாக பார்டர் போட்டு சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, நீ இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டாலும் மறுநாள் விடியுதுங்க. ராஜு கோலம் போட்டுட்ருக்க பார்த்தோன்னே மீனா வந்து நீ சரியாக தூங்கலையான்னு கேட்க, ராஜா பார்த்து மீனா நீங்களும் சரியாக தூங்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் தூங்காததுக்கு ரீசன் சொல்லிட்டு 41 நாள் வரதான்னு சொல்லிட்டாங்க. இவங்க தூங்காததுக்கு என்ன ரீசன், ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டை போட்டுட்டு இருக்கவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி பக்கெட்டை தூக்க கதிர் வர அப்படியே வலிக்கு வீழ அது அப்படியே ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம கதிருக்கும் ராஜுக்கும் வேற லெவலில் ரொமான்ஸ் இருக்க போது இதை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை தங்கமாக தாங்குறாருன்னு நினச்சி. அதெல்லாம் இல்லைப்பா, உள்ளே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, அது தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. சரி, வெளியில் எல்லாரும் முன்னாடி பார்க்க அப்படியே ரொமான்டிக்காக நல்ல கப்புள் மாதிரி தெரியுது, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கூடிய சீக்கிரம் நீங்கள் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு மீனா கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் ஒரு பக்கத்து நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த இடத்தெல்லாம் கழுவிடுறாரு. இதை பார்த்தோன்னு வேற லெவலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.